எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் எப்படின்னா, அவன் காசு தரல, அதனால நான் முன்னேறல, அவன் இந்த மாதிரி வேலை பார்த்தான், அந்த கவர்மெண்ட் வேலை பார்த்தான், இல்லை வெளிநாட்டில் வேலை பார்த்தான், எங்க மாமன் வேலை பார்த்தான், எங்க சித்தப்பன் வேலை பார்த்தான், எங்க அண்ணன் வேலை பார்த்தான், எனக்கு அவன் உதவி செய்யல, அதனால என்னால் முன்னேற முடியல, எனக்கு இவங்க படிக்க வைக்கல, அதனால முன்னேற முடியல. இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க அந்த இவனாலதான் போச்சு, அவனாலதான் போச்சு, இதாலதான் போச்சு, இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையை சொல்லி அன்னைக்கு பாருங்க எனக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு முடியாம போச்சு, அதனால அந்த என்னுடைய எய்ம்லாம் போயிடுச்சு, என்னுடைய அந்த லட்சியமே போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படியே தான் சொல்லுவாங்க. சரிங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா காரணத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தணும், நம்ம எந்த சூழ்நிலையும் ஜெயிக்கணும் அந்த எண்ணம்லாம் இருக்காது. அவங்க செய்யல அதனால தோத்துட்டேன், இவங்க இதை பண்ணல அதனால நான் தோத்துட்டேன், இப்படியே தான் சொல்லுவாங்க. தன்னுடைய சக்திகளை பயன்படுத்த மாட்டாங்க. நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, நம்மளால இது முடியுங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க. என் வீட்டை காசு இருக்கல கொடுக்கலாம்ல, ஏன் இவன் தான் வந்து நல்லா படிச்சிருக்கான்ல, எனக்கு சொல்லி கொடுக்கலாம்ல, இப்படியே தான் சொல்லுவாங்க. ஏன்பா அவன் நினைச்சானா எனக்கு ஃபாரின்ல வேலை வாங்கி கொடுத்துக்கலாம்ப்பா, அவன் பாரு இன்னைக்கு வந்து 4 வீடு கட்டிட்டான், கையில 2 கோடி காசு வச்சிருக்கான், நான் மட்டும் தெருக்கோடியில நிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கதை பாருங்க. ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விவசாயி இருக்காப்புல, ஒரு சின்னதா இடம் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, லாட்டரி சீட்டு போய் வாங்குறாரு. லாட்டரி சீட்டு வாங்கினோடனே அந்த லாட்டரி சீட்டுக்கு அவருக்கு நல்ல பெரிய அளவுல 2 கோடி 5 கோடி பரிசு விழுந்துருச்சு. சரிங்களா? இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடனே ஒரு பெரிய கார், ஆடி கார் வாங்குறாரு. பெரிய நல்ல ஒரு லக்ஸூரியான கார் வாங்குறாரு. வாங்கிக்கிட்டு நல்ல கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு, அப்படியே முன்னாடி உட்காந்துக்கிட்டு நல்லா எல்லாத்துட்டையும் அப்படியே கையை அசிச்சுக்கிட்டே போறாருன்னு வைங்களேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்கன்னு வைங்களேன். இவர் பாட்டுக்கு போறாரு. ஆனா கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. என்னன்னா இது இவ்வளவு ஸ்லோவா போகுது, ரொம்ப சத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கார் ஓட்ட தெரியாது. அவர் முன்னாடி வந்து 2 குதிரையை கட்டி வண்டி இழுத்துட்டு போகுது, ஏதோ கார் இழுத்துட்டு போகுது, 2 குதிரை. கிட்டத்தட்ட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ஹார்ஸ் பவர் அதுல இருக்கும். 4000 ஹார்ஸ் பவர் அந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் 3000 4000 இருக்கும். ஆனா அவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு வண்டியை 2 குதிரையை வச்சு இழுத்துட்டு போறாரு. சரிங்களா? இதுதான் நடக்கும். இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் நம்ம நிறைய பேர் மாட்டிக்குவோம். இவன் அன்னைக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் பெரிய ஆளா இருப்பேன், இப்படியே தான் சொல்லுவோம். அதான் நம்ம இங்க வரவங்கலாம் கூட அதான் சொல்லுவாங்க, எங்க அண்ணன் ஏமாத்திட்டான், எங்க சித்தப்பா வந்து சொத்தெல்லாம் ஏமாத்தி விட்டாரு. இங்க எல்லாமே நடக்க தான் செய்யும். அதை மீறி ஜெயிக்கிறதுக்கான அளவு சக்தி உங்ககிட்ட இருக்கு, கண்டிப்பா இங்க இருக்கும். எல்லா மனுஷங்கிட்டும் இருக்கும். அது தெரிஞ்சுக்காம அது தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க நிறைய பேர். நமக்குள்ள அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதை தீர்க்கிற அளவுக்கு ஒரு ஆற்றலோட தான் வரும். அதுக்கு உண்டான வழி இல்லாம ஒரு பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை, 100% கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு சிக்கலோ இல்லை வேற ஏதாவது சூழ்நிலை சரியில்லாம போனுச்சுனாலோ இல்லை தோல்வியோ எது வந்தாலும் அதற்கு உண்டான ஆற்றல் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம், புலம்பிக்கிட்டே இருப்போம். எப்படி 3000 ஹார்ஸ் பவர் இருக்கிற வண்டியை வந்து 2 குதிரை இழுத்துட்டு போச்சு, அது மாதிரி என்னாலாம் முடியாது, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், என்னால என்ன பண்ண முடியும், இப்படியே பேசுறான் பாருங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? என்ன பண்ண முடியும்னா நீ தான் பண்ண, வேற யார் பண்ணுவா? நமக்கு உண்டான பிரச்சனைகளை நம்ம தான் தீர்க்கணும், வேற யார் பண்ணுவா? அங்க இன்னொரு சொந்தக்காரன் வந்து செய்வானா? அது முதல்ல அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதே பெரிய தப்பு. அது நம்மளால முடியும், கண்டிப்பா முடியும், அதுக்கான வாய்ப்பு 100% எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஆனா அது நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா? ஈஸியா எப்படி பண்றது, இந்த அவன்கிட்ட ஒரு 10,000 வாங்கினா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை ஓட்டிடலாம், இந்த இவன் வந்து நமக்கு இந்த ஒரு உதவி செஞ்சு கொடுத்தானா நமக்கு பரவாயில்ல, எதுவுமே ஈஸியா எப்படி கை கொண்டு வர்றது? அந்த வண்டியை வந்து அவரு ஓட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 4 நாள் கிளாஸ் போனா 5 நாள் ஓட்டிடலாம். ஆனா அவர் அந்த இதை பயன்படுத்தல. நமக்கு எதுக்கு, நமக்கு குதிரை ஓட்ட தெரியுமில்ல, அப்புறம் எதுக்கு இந்த வண்டியை நம்ம ஓட்டிக்கிட்டு, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. அப்ப அது குதிரையிலே போயிடலாமே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய கார், கோடிக்கணக்கான ரூபாய் காரை போட்டு வாங்கி அதுல இழுத்துட்டு போறது, சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரிதான் நிறைய முட்டாள்தனமா இருப்பாங்க. இன்னொன்னு சொல்ல போனா அவங்களோட எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கும். அவன் அது அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரவே மாட்டான். அவன் அதைத்தான் கம்ஃபர்ட் ஜோனாவே நினைச்சுப்பான். நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு இது போதும், நமக்கு எதுக்கு வேணாம், நமக்கு அதெல்லாம் வேணாம் ரிஸ்க், இதெல்லாம் வேணாம் ரிஸ்க்னு அப்படியே உட்கார்ந்துருந்து ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையை காலி பண்ணிடுவாங்க. இதுதான்
100 அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% நிறைய பேர் இப்படிதான் மாட்டிக்கிறாங்க. 90% சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, உன்னுடைய லட்சியம் என்னன்னு கேட்டா, அவனுக்கு என்னன்னே தெரியாது. லட்சியம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பாஸ் ஆனா ரைட்டு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேட்டாலும் அப்படிதான். எந்த ஒருத்துக்கும் நாளைக்கு என்ன ஆக போறோம், இல்ல எதை நோக்கி நம்ம போகணும், அது எந்த ஒரு லட்சியம் கிடையாது. நான் பாடி இவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா, ஒரு 25, 30 வயசு ஆள்கிட்ட கேட்டா கூட அப்படியே நாட்களை தள்ளிடணும். கல்யாணம் வேணாம்ப்பா, யார் குழந்தையெல்லாம் பெத்து நாளைக்கு அது அந்த பிள்ளையும் பார்த்துக்கணும், குழந்தைய வேற பார்த்துக்கணும், அதெல்லாம் வேணாங்க. நம்ம அப்படியே 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 நைஸா அப்படியே வாழ்க்கையை வந்து அப்படியே அழகா ஓட்டிடணும். இப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? பொறுப்பு வந்து நம்ம எடுத்துக்கூடாது. நாளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகும். அதுக்கு வேணாம். எந்த ஒரு சிக்கலும் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா போயிடுவோம். இப்படித்தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் வந்து அப்படிதான் வேலை செய்யும். அவன் எதை பத்தி கவலைப்படவே மாட்டான். கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 50, 55 வயசுக்கு மேல அவன் படாத அவஸ்தைப்படுவான். சரிங்களா? அப்ப ஏன்டா இப்படி அப்படின்னா, அதுதான் கேது பகவான். அந்த மனநிலையை சரி பண்ணக்கூடிய கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்குது, அதை வந்து புரிய வைக்கணும். அந்த அவர் தான், அந்த கேது பகவான் தான் அதை செய்வார். ஆனா அந்த கேது பகவான் வந்து நம்ம ஏதோ ஒரு பாவம் இல்ல ஏதோ ஒரு சாபத்துல வந்து அவர் வந்து இல்ல அந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சரியில்லாத இடத்துல அவர் இருந்துட்டாருன்னு சொன்னா அது நமக்கு ரொம்ப சிக்கலை கொடுத்துருவார். சரிங்களா? உங்களுக்கு அப்படி ஒருவேளை சிக்கலா இருக்கு அப்படின்னா இந்த ஆலயம் ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. அதே மாதிரி இங்க எளிதா எந்த பிரச்சனைகளையும் எளிதா இலகுவா போக்கக்கூடிய லகுவராகி அம்மா இங்க இருக்காங்க. அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். இந்த கோயில் 94 கரிய மாணிக்கம், சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்குலாம் தெரியும். அந்த சமயபுரம் பக்கத்துல இருக்கு. அதாவது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல சமயபுரம் பக்கத்துல 94 கரிய மாணிக்கங்கிற ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு. இங்க ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ரொம்ப வெகு சிறப்பா பஞ்சமி ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், அப்புறம் நவகிரக ஹோமம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகுகேது பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க. அதுவும் பக்தர்கள் கையாலெல்லாம் பண்ணுவாங்க. சங்கல்பத்துல நீங்க உட்கார்ந்தாலே உங்களுடைய பல பிரச்சனைகள் இங்க தீரும். அது இல்லாம இங்க பைரவர் பலி கொடுக்கறது, அபிஷேகம், அன்னதானம், தீபாவளி ஒரு பெரிய அளவுல இங்க போகும். ஒரு விழா மாதிரி நடக்கும். நீங்க கலந்துக்கிட்டாலே வெற்றி நிச்சயமா உங்களுக்கு அந்த உணரக்கூடிய அந்த சக்தி உங்களுக்கு வரும். நீங்க யாருங்கிற சக்தியே முதல்ல உங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு பெரிய சக்திங்கிறது, நம்மளால இது முடியுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். சரிங்களா? நீங்க முடிஞ்ச வரைக்கும் பஞ்சமில கலந்துக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை முடியல அப்படின்னா நீங்க வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.